வணக்கம். வேல்மாறலின் 5ஆம் மற்றும் 6ஆம் பாடல்களின் விளக்கத்தினை இந்த பதிவினில் பார்க்கலாம். பனைக்கை முகப்பட கரடமத தவள கசக்கடவுள் பதத்தீடும் நிகழத்து முளை தெரிக்க அறம் ஆகும். இந்த பாடலில் ஐராவத யானையின் கடவுள் இந்திரன் சூரனிடம் சிறைப்பட்டு இருந்ததை வேல் எப்படி காப்பாற்றியது பற்றி பாடுகிறார் அருணகிரி. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடைந்தபொழுது அதிலிருந்து வெளிவந்த பல பொருட்களில் ஐராவத யானையும் ஒன்று. திருமாலிடம் ஒப்புதல் வாங்கி அந்த யானையை அப்போதே தனது வாகனமாக்கி கொண்டார் இந்திரதேவர். அந்த ஐராவத யானையை 4 வகைகளாக வருணிக்கிறார் அருணகிரியார். பனைக்கை யானை, முகப்பட யானை, கரடமத யானை, தவள யானை. யானையின் தும்பிக்கையை பற்றி பனைக்கை என்று கூறுகிறார். அதனுடைய தும்பிக்கை பனை மரத்தின் தண்டினை போல பெரிதாகவும் தடித்தும் வலிமையானதாகவும் இருப்பதைக் கண்டு இப்படி பனைக்கை என்கிறார். இந்திரனின் யானை என்பதால் அதற்கு அலங்காரங்கள் இருக்கும் அல்லவா? பொதுவாக யானைகளுக்கு நெற்றிப்பட்டை அலங்காரம் தான் வெகு பிரசித்தம். அதனை அருணகிரியார் இங்கே முகப்படம் என்று கூறுகிறார். முகத்தில் போடும் அலங்கார பொருள் இது. அடுத்து கரடமதம் என்பது யானையின் மத நீர் வெளியேறும் தலைப்பகுதியினை குறிக்கிறது. பால்கடலிலிருந்து தோன்றியதனால் பால் போன்ற வெண்மை நிறம் கொண்டது ஐராவத யானை. அதனால்தான் அதனை தவள கசம் என்கிறார். தவளம் என்றால் வெண்மை நிறம், கசம் என்பது தூய தமிழ் சொல். கஜம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? கஜம் கசம் என்றால் யானை, தவள கசம். இந்த பனைக்கை முகப்பட கரடமத தவள கசத்தின் கடவுள் யார் என்றால் இங்கே இந்திரன் ஆவார். அந்த இந்திரனை சூரபத்மன் கைது செய்து சிறையிலிட்டு கால்களில் விலங்கிட்டான். இந்திரன் விலங்கிடப்பட்டான் என்கிற பொழுது அவருடைய பரிவார தேவதைகள் அனைவரும் அதே நிலையில்தான் இருந்தார்கள் என்பது சொல்லாமலே உணரப்பெறும். நிகழம் என்றால் சங்கிலி, முளை என்றால் இங்கே அந்த சங்கிலியின் ஆணியை குறிக்கிறது. காலில் விலங்கிடப்பட்ட அவர்களது வருத்தத்தினை கண்ட முருகப்பெருமானின் வேல் என்ன செய்தது? முறையே ஆணிகளை கழற்றி விலங்கினை அவிழ்க்கவில்லை, மாறாக உக்கிரத்தோடு ஒரே மோதலில் தெரித்து தானே விலங்கு கழன்று விழுந்தது என்பதனை இங்கே அருணகிரியார் மிக அழகாக சித்தரித்துள்ளார். நிகழத்து முளை தெரிக்க அறம் ஆகும். வரம் என்று படிக்கக்கூடாது, அறம் என்றே படிக்க வேண்டும். அறம் என்றால் இங்கே அறுக்கும் கருவியாக வேலானது எப்படி செயல்பட்டிருக்கிறது என்பதை குறிக்கிறது. இப்படி வேலானது என்ன செய்தது என்பதனை மேல அசுரரிட்ட தேவர் சிறை வெட்டி மீள விடுவித்த பெருமாளே என்று திருப்புகழிலும் பெருமை மிகு பாடுகிறார் அருணகிரியார். பதம் என்பதற்கு இந்திர பதவி எனவும் பொருள் கொள்ளலாம். புண்ணிய பயனால் இந்திரனுக்கு கிடைத்த இந்த தேவேந்திர பதவிக்கும் ஆபத்து வந்த பொழுது அவனை காப்பாற்றியது வேலாயுதமே. சரி, இந்திரனுக்கும் மற்ற தேவர்களுக்கும் ஏன் இவ்வளவு பெரிய சோதனை? தேவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைக்கு மூல காரணம் அவர்களேதான். சிவபெருமானை மதிக்காத தக்கனது வேள்வியில் கலந்து கொண்டதுதான் இந்த தண்டனைக்கெல்லாம் காரணமாகும். இச்செயல் அவர்களின் அஞ்ஞானத்தினை குறிக்கிறது. அஞ்ஞானத்தால் ஏற்பட்ட சிவ அபராதத்தை வேற்படை எனும் ஞான சக்தி நீக்கி விடுதலை அளித்தது என்பதனை இங்கு உணர வேண்டும். ஆகவே நமது அஞ்ஞானத்தையும் போக்கி நமக்கு ஞானம் அளிப்பதும் முருகனின் வேலே. பனைக்கை பனைமரம் போன்று நீண்டு தொங்கும் துதிக்கையையும், முகப்படம் முகத்தில் அணிந்த சித்திர வேலைப்பாடு அணிந்த சீலையும், கரடமதம் 2 கபால மத நீரையும், தவள வெண்ணிறத்தையும் உடைய கசம் ஐராவதம் என்னும் யானையை கடவுள் வாகனமாக கொண்ட இந்திரன் பதத்து இடு கால்களில் சூரபத்மனால் இடப்பட்ட நிகழத்து விலங்கின் முளை ஆணியானது தெரிக்க அறமாகும். உடைப்பட்டு விழ அறம் போல் செயல்படுவது குகனின் வேலே. வேல்மாறலின் 6ஆம் பாடல். சினத்தவுணர் எதிர்த்த ரணகளத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும். குகப்பெருமானின் வேல் சக்தியினை இந்த பாடலிலும் சிறப்பித்து கூறுகிறார் அருணகிரியார். வேல் செய்த வேலையை பாருங்கள், அசுரர்களை எப்படியெல்லாம் பாடாய் படுத்தி இருக்கிறது என்பதனை விவரிக்கிறார். கோபம் கொண்டு முருகப்பெருமானை போர்க்களத்தில் எதிர்த்த அசுரர்கள் முருகனின் முன்பு தாக்கு பிடிக்க முடியாமல் அவரின் வேலிற்கு பலியாயினர். அதுவும் எப்படி?
தலைகள் துண்டாக்கப்பட்டு மாண்டு போயினர். உடலிலிருந்து வெட்டப்பட்ட அந்த தலைகள் தன் தலைவிதியை நினைத்து வேதனையுடன் சிரித்தனவாம். சில தலைகள் முருகனின் மீது மேலும் கடும் கோபம் கொண்டு பற்களை நர நர என்று கடித்து அலறி கொண்டும் ஒன்றை மோதிக்கொண்டும் கீழே விழுந்தனவாம். ஆம், அவர்களால் முருகனின் வேற்படை முன்பு வேறென்ன செய்ய முடியும்? அவர்களால் அந்த போரினை தாக்குப்பிடிக்க முடியவே இல்லை. அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மனம் மகிழ் மீற அருளாலே. தேவர்கள் மீண்டும் தனது தேவலோகம் திரும்ப வேலாயுதம் அசுரர்களுடன் போரிட்டது. இதனால் அசுரர்களின் உருவம் மாறியது என்று வேலின் மகிமையை திருப்புகளிலும் கூறுகிறார் அருணகிரியார். எப்படி மாறியது? தலை துண்டாக விழுந்து அதனால் தன் விதியை நொந்து அவை சிரித்து பற்களை கடித்து ஒன்று மோதிக்கொண்டு இப்படி தங்களுக்குள்ளேயே போரிடும்படி ஆறிவிட்டது. எல்லாம் வேல் செய்த வேலை. சினத்தவுணர் கோபத்தை உடைய அசுரர்கள் எதிர்த்த ரணகளத்தில் போர் செய்த யுத்த களத்தில் வெகு குறைத்தலைகள், உடலிலிருந்து அறுக்கப்பட்ட அளவற்ற தலைகள் சிரித்து நாம் எப்படியெல்லாம் இருந்தோம், இப்போது இந்த நிலைக்கு வந்துவிட்டோமே என்று வருந்தி தமக்கு தாமே சிரித்து கொண்டு எயிறு கடித்து பற்களை நரநர என்ன கடித்து கொண்டு விழித்து கண்களை உருட்டி பார்த்து அலற மோதும். வாய்விட்டு அலரும்படி அசுரர்களை தாக்குவது குகப்பெருமானின் வேலே. பனைக்கை முகப்பட கரடமத தவள கச கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க அறமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சினத்தவுணர் எதிர்த்த ரணகளத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழித்து அலற மோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் சரவணபவ.